எப்பொழுதும் கடவுள் வழிபாட்டிலே இந்த ரெண்டு முறையும் உண்டு. அறிவுபூர்வமாக கடவுளை பார்ப்பது என்று ஒன்று, உணர்வுபூர்வமாக பார்ப்பது என்று ஒன்று. இதற்கு ரெண்டு வகையாக உவமை சொல்வார்கள். ஒன்று பூனை பக்தி என்றும் ஒன்று குரங்கு பக்தி என்றும் சொல்வார்கள். பூனை பக்தி என்றால் என்ன என்றால், பூனை குட்டி போட்ட பிறகு அந்த குட்டிகளை இடமாற்றம் செய்ய வேண்டுமாயிருந்தால் இந்த தாய்ப்பூனை வந்து இந்த குட்டிகளை வாயாலை கவ்வி கொண்டு போய் இடம் மாற்றம் பண்ணி வைத்து வேறு இடத்திலே வைக்கும். இது ஒன்று. குரங்கு என்ன செய்யும் என்றால், குட்டி போட்ட பிறகு இந்த குரங்கு குட்டி குரங்கினுடைய வயிற்றை இருக்க கட்டிப்பிடித்துக் கொள்ளுமா, தாய் குரங்கினுடைய வயிற்றை. இந்த குரங்கு மரங்களில் ஏறி பாய இந்த குட்டி அதை பிடித்து கொண்டே அப்படியே இடம் மாறிக்கொண்டு போகுமா. இதுதான் ரெண்டு வித்தியாசம். இந்த உணர்வு பூர்வமாக இறைவனை வழிபடுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பேசாமல் இருக்கிறார்கள். இறைவன் தேவையான நேரத்திலே இவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைந்து அவனை எங்கெங்கு மாற்ற வேண்டுமோ மாற்றிக்கொண்டு அப்படியே அழைத்து கொண்டு போகிறான். அறிவுபூர்வமாக கடவுளை தொழுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த குரங்கு குட்டியைப் போல ஆண்டவனை தாங்கள் பற்றி கொள்கிறார்கள். அங்கேயும் அந்த இடமாற்றம் உண்டு. ஆனால் என்ன ஆபத்து என்று கேட்டால், பூனைக்குட்டிக்கு ஆபத்தே இல்லை. அது பேசாமல் இருக்கும். தாய் கூட்டி கொண்டு போய் வைத்து பத்திரமாக இடத்திலே சேர்க்கும். குரங்கு குட்டி தான் பிடித்திருக்கும் தாயினுடைய வயிற்றை கொஞ்சம் கை வலிவினால் அந்த குரங்கு குட்டியினுடைய வாழ்க்கை அதே முடிவாக போய்விடும். அதுபோலத்தான் உணர்வுபூர்வமாக கும்பிடுகிறவர்களை கடவுளே பார்த்து கொள்ளுவான். அறிவுபூர்வமாக கும்பிடுகிறவர்களை அவர்களாக கடவுளை பற்றுகிறார்கள். அங்கே ஆபத்துண்டு. உணர்வுபூர்வமாக தொடுவதிலே ஆபத்தில்லை. இந்த உணர்வுபூர்வமாக தொடுவதற்குத்தான் எங்களுடைய சமயத்திலே பக்தி மார்க்கம் என்று சொன்னார்கள்.